ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு பிரியாணி பண்ண போறாங்க. 1 கிலோ அரிசியில இன்னைக்கு பிரியாணி பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஆதரவு கொடுக்குங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் இன்னைக்கு ட்ரீட் கொடுக்காங்க. அவங்க தான் எனக்கு யூடியூப்ல எல்லாம் பண்ணதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இன்னைக்கு ட்ரீட் கொடுக்கேன். அதுக்காண்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு பிரியாணி பண்ணி சிக்கன் கிரேவி, சிக்கன் வறுவல், முட்டை வச்சு இன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடுங்க. பாயசமும் வைக்க போறேன். டைம் இருந்ததுன்னா பாயசம் வைப்பேன். இதெல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ முழுவதும் பாருங்க. 1 கிலோ அரிசிக்கு பிரியாணி எப்படி பண்றதுங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பாய் விட்டு பிரியாணிங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த பிரியாணி வந்து. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன். 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அப்புறமா 1/2 கிலோ கூட கொஞ்சம் வெங்காயம் எடுத்திருக்கேங்க. 600 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். ரைஜாக்கு வெங்காயம், வெள்ளரிக்காய், பச்சை மிளகாங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பிரியாணிக்கு தக்காளி, சிக்கன் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் கழுவி வச்சிருக்கேன். மல்லித்தழை, பச்சை மிளகாய், லெமன், அப்புறம் புதினா தழை, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு எல்லாங்க. அப்புறமா கிரேவி பண்ணதுக்கு, சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்குங்க. எல்லாத்துக்கும் கழுவி வச்சுட்டேன். எல்லாம் கட் பண்ணியும் வச்சுட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பிரியாணிக்கு வந்து முதல்ல அரிசியை கழுவி நம்ம ஊற போட்டுக்கலாம். பிரியாணி அரிசி வந்து கழுவி தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க ஊறதுக்கு. இது ஊறட்டும். நம்ம வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு மசாலா தடவிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், வரமிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிடுதேன். 1 கிலோ சிக்கனு, அதனால் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெப்பர் பொடிங்க 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலை மாவுங்க, கடலை மாவு போட்டு பொரிச்சின்னா நல்லா புசு புசுன்னு போண்டா மாதிரி இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதோட இந்த மாதிரி போட்டு போறீங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் தந்தோடய உப்பு போட்டுக்கோங்க. நான் 2 கரண்டி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லெக் பீஸ்லாம் போட்டிருக்கேன் பொரிக்கிறதுக்கு. சிக்கனுக்கு வந்து மசாலா தடவியாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே நம்ம பிரியாணி பண்ணதுக்கும் மசாலா தடவிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணக்கூடியதை இதில் தடவி வச்சுக்கணும். இப்போ பாத்திரத்தில் மாட்டிக்கிடலாம். இப்போ அதே மசாலா தான் நம்ம பிரியாணிக்கும் போட போகிறோம். அதனால் அதே கடாயில் போட்டுக்கலாம். நம்ம 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கனுங்க. இது மசாலா தடவி ஊற வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா தடவிடலாம். இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் ஆட் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வந்து இந்த அளவுக்கு மசாலா போட்டால் போதும். ஒரு கிலோ அரிசியில் 10 பேர் சாப்பிடலாங்க. இதுவும் நல்லா ஊறட்டும். மூடி வச்சுக்கலாம். நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு. நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 100 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணுதேன். இதுக்கு பதில் தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணலாம். நெய் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஊற்றணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு வறுக்கணும்னா வறுத்துக்கங்க. நான் முந்திரி பருப்பு போடாமல் தான் பண்ணுதேன். இதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஜாதிப்பூ கொஞ்சம் போட்டிருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன்,
2 நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலைங்க, பட்டை இந்த அளவு போட்டுக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நிறைய போட்டு பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயத்தை வந்து நீங்க வறுத்து மேலே போட்டும் பண்ணலாம். வறுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு லேயர் லேயரா நம்ம போட்டு கிண்டினோம்னா அதுவும் நல்லா இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் வேகட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் கிண்டி கொடுக்கணுங்க. மூடி வச்சோன்னா சீக்கிரம் வெந்துருங்க. கொஞ்சம் வெந்து வருது பாருங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. ஒரு 3 மிளகா 4 மிளகா வரைக்கும் போடலாம். நாங்கள் காரம் கம்மியாக தான் எடுப்போம், அதனால ஒரு மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். வதங்க உப்பு போட்டேன்னா சீக்கிரம் வதங்கிரும். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சிக்கன்லேயும் போட்டிருக்கு, வெங்காயம் வதங்கிறதுக்கும் போட்டிருக்கு. பார்த்து எடுத்து ஆட் பண்ணுங்க. கடைசியில் உப்பு அதிகமாக ஆயிடக்கூடாதுங்க. கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாகிடக்கூடாது. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம், நல்லா வெந்துடும். வெங்காயத்தை கிண்டி கொடுத்துக்கலாம். மூடி வச்சோன்னா நல்லா வெந்துட்டு பாருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன்லேயும் வரமிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு எல்லாத்துலேயும் காரம் இருக்குங்க. எல்லா காரமும் அதில் இறங்கும். கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் போட்டுக்கோங்க. இவ்வளோதான் பிரியாணிக்கு மசாலா. ரொம்ப ஈஸி பண்ணுறது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பிரியாணி எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. நான் ஹைதராபாத் பிரியாணி, தம் பிரியாணி எல்லாமே பண்ணி போட்டிருக்கேன். நார்மல் பிரியாணி எல்லாமே. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. வந்து ஹைதராபாத் பிரியாணி எல்லாமே பண்ணி போட்டிருக்காங்க. அம்மா மகள் சேனல்லையும் கிடக்கு, அக்னி சமையல்லையும் இருக்குது, பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா தழைங்க. லாஸ்ட்லேயும் மேலே கொஞ்சம் போடுவோம், அதனால் இந்த அளவுக்கு போட்டால் போதும். மசாலாவோட நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். 100 கிராம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பிரியாணியில்.
இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வரணுங்க. அது வரையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாலே வெந்து வரணும். சிக்கன் வந்து தம் பிரியாணி தான் இன்னைக்கு பண்ண போறேன். நல்லா வேக வச்சுட்டு நம்ம அரிசி வடித்து போட்டுக்கணும். இன்னொரு அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் வேகிறதுக்கு. இது வேகட்டும், அரிசி போட்டுக்கலாம். இன்னொரு அடுப்பில் சிக்கன் கிரேவிக்கு வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவிக்கு சிக்கனை போட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுக்கணும். அரை வேக்காட்லேயே வடிச்சிடணுங்க. சோறு வந்து போட்டு உடனே வடிச்சிடணும். தண்ணி கொஞ்சம் போரிட்டு அரிசியை கூட ஆட் பண்ணிடலாம். அரிசி போட்டாச்சுங்க. லேசாக கிண்டி கொடுத்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டு வடித்தோம்னா சாதத்தில் உப்பு நல்லா இருக்குங்க. சிக்கன் கிரேவிக்கும் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இதுக்கு மசாலா போட்டுக்கணும். சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சோறில் வந்து. கொஞ்சம் வேகட்டும், நம்ம வடிச்சிடலாம். சோறு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனும் அரை வேக்காடு வந்துருச்சுங்க. கொஞ்சம் நம்ம வந்தோடனே மசாலா போட்டு நம்ம இறக்கிடலாம். பிரியாணியில் உள்ள சிக்கனுக்கு நம்ம ஒரு அரை லெமன் ஆட் பண்ணிடலாம். அரை லெமன் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுடுங்க வேகத்துக்கு. கொஞ்சம் வேகட்டும். சிக்கனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். சோத்துலேருந்து எடுத்து தண்ணியை தான் ஊற்றிருக்கேன். சுடு தண்ணி 2 கப் அளவு ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் கிண்டி கொடுத்து நம்ம வேக வச்சிடணும். கொஞ்சம் வேகட்டும். சோறு இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இந்த மாதிரி அரை வேக்காடு வெந்தால் போதும். ஒரு 70% வெந்தால் போதும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. வடிச்சுக்கலாம். சாதத்தை வந்து வடித்து எடுத்தாச்சுங்க. நம்ம இதுக்கு மேலே தூவிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் புதினா தழையும் மல்லித்தழையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா கொஞ்சம் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே சாதத்தை வச்சுக்கிடலாம். இங்கே வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கிரேவி வந்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே லேயர் லேயராட்டு சிக்கனை வச்சு நம்ம தம் போடனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாங்க. கடாய் வந்து 1 கிலோ அரிசி கரெக்டாக வேகும். சூடாக இதுக்கு மேலே கொஞ்சோண்டு நம்ம கலர் ஆட் பண்ணிட்டு புதினா தழை மல்லித்தழை போட்டுக்கலாம். சப்பாத்தி தவா வச்சு நம்ம தம் போடணும். இதில் வந்து கிளிப் மாட்டிடலாம்.
ஏர் வந்து உங்களுக்கு வெளியில போகாம இருக்கும். இந்த மாதிரி கிளிப்பு மாட்டிக்கோங்க. இதுக்கு மேல நம்ம வடிச்ச சாதத்தில் உள்ள தண்ணியை மேல வச்சுக்கணுங்க. இப்போ சப்பாத்தி கட்டை வச்சிடலாம். அடியில கொஞ்ச நேரம் நல்ல கல் காயதல்லையும் அடுப்பு கொஞ்சம் மீடியமா வச்சுட்டு அப்புறம் லோவில் வச்சுக்கணும். ஒரு 15 நிமிஷம் இருந்தா போதும், நமக்கு பிரியாணி ரெடி ஆயிருங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி வடிச்ச சாதத்தோட தண்ணியை வச்சுக்கோங்க. வெயிட்டு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். சிக்கனும் ரெடி ஆயிருச்சு. முட்டை வச்சு எடுத்துக்கலாம். முட்டையும் வேக போட்டாச்சுங்க. முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். சம்பலுக்கு வந்து நம்ம வெள்ளரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழைங்க. இது கூட நீங்கள் கேரட்டு, தக்காளி போடணும் போட்டுக்கலாம். நான் எதுவும் போட மாட்டேன். இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிடலாம். இப்போ தயிர் ரேஜாவும் ரெடிங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே தண்ணி விட்டு வந்துடும். வெள்ளரிக்காய் போட்டிருக்கனால தேவைன்னா அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ரேஜாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி வந்து கிளை இறக்கியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் லெக் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். லெக் பீஸ் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. அதனால ஃபர்ஸ்ட் லெக் பீஸ் பொறிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். லெக் பீஸ் வந்து நல்லா வேகணும். நல்லா மொறுமொறுன்னு வேக வச்சுக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்குங்க. கடலை மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால கடலை மாவு போட்டு பொரிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகத்தை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் பண்ணி எடுத்துடலாம். பாயசத்துக்கு வந்து பால் பொங்கிருச்சு. இதில் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்ற போகிறாங்க. இந்த பாயசம் வந்து கண்டென்ஸ் மில்க் வச்சு பண்ண போகிறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை அரைச்சி ஊற்றிக்கிடலாம். பாதாம், பிஸ்தாவெல்லாம். பால் நல்லா பொங்கிருச்சுங்க. சேமியா ஆட் பண்ணிடலாம். சேமியா வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும். சேமியா போட்டு ஒரு மட்டும் கிண்டி கொடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பால் எடுத்துருக்காங்க. திக்கான பாலில் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அரைச்சி வச்ச பாதாம் விழுது ஆட் பண்ணிடலாம். உடனே கிண்டி கொடுத்துருங்க. சூட்டில் வந்து கட்டி கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மில்க் கண்டென்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸ்வீட்டுக்கு நம்ம ஸ்வீட்டே போடாண்டாம், இதே ஆட் பண்ணாலும் போதும். உங்களுக்கு ஸ்வீட்டு ரொம்ப அதிகமாக தேவைன்னா கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிடுதாங்க. ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். பொடி இல்லைன்னா ஏலக்காய் வந்து நீங்கள் நம்ம பாதாமாக அரைக்கும் போதே கூட போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஏலக்காய் பொடி போட்டாச்சு. நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொஞ்சம் இந்த பாதாமோட பச்சை வாடை போகட்டும். உலர் திராட்சை போட்டது தாளசம் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சாதத்தை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க. தம் நல்லா ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நம்ம நெய்யை ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து முந்திரி பருப்பு, அப்புறமா வந்து
நம்ம வெங்காயம்லாம் வறுத்து போடனாலும் போட்டுக்கலாம். எனக்கு டைம் இல்லை, அதனால இன்னைக்கு பண்ணலை. இன்னொரு நாள் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. இதை கிளறி எடுத்துக்கலாங்க. சோறு வந்து ஒன்றோட ஒன்று உடையாம நம்ம இந்த கரண்டியோட உடங்க வச்சுட்டு நம்ம கிண்டி கொடுக்கணுங்க. ரேசாட்டு நல்ல தம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிடணும். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. 1 கிலோ அரிசி பிரியாணிங்க. நெய்யில் வந்து இந்த மாதிரி உலர் திராட்சையை வறுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராட்டு மில்க் கண்டன்ஸு பாதாம் பிஸ்தா பாயசம் ரெடிங்க. கொஞ்சம் ஆறிட்டுனா திக்காயிரும், அதனால இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் தடபடல் விருந்து ரெடிங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க எங்கள் வீட்டில் லஞ்சிய சுட சுட பிரியாணிங்க. பிரியாணி, அப்புறம் பிரியாணிக்கு வந்து ரைஜா வச்சுருக்கேன். ரைஜா, அப்புறம் சிக்கன் வறுவல் வச்சுருக்கேன். அப்புறமா சிக்கன் கிரேவிங்க. போன்ஸ் போட்டு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். அப்புறமா முட்டை வச்சுருக்கேன். அப்புறமா பாயசங்க. சூப்பரான விருந்து சாப்பாடு ரெடிங்க. யாருக்கெல்லாம் அந்த விருந்து சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப பாராட்டுவாங்க உங்களை. தங்க வழியிலே பண்ணி போடுவாங்க உங்கள் கைக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே பக்குவத்தில் பண்ணுங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணி பிளேட்டில் வச்சாச்சு. மட்டும் முட்டை வச்சுக்கலாம். சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம். சிக்கன் கிரேவி, சிக்கன் வறுவல், அப்புறமா ரைஜாங்க. பவுலில் வச்சோம்னா நம்ம தேவைக்கு வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா பாயசங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டு விருந்து சாப்பாடு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். என்னம்மா, வாங்க 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 வாங்க. இன்னைக்கு உங்களுக்காண்டி சமையல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் விருந்து. இன்னைக்கு வாங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு. என்னென்ன செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கியா சொல்லுங்க பாப்போம். சிக்கன் கிரேவி பண்ணிருக்கேன். சிக்கன் கிரேவி இருக்கு. அப்புறம் தம் பிரியாணி பண்ணிருக்கேன். தம் பிரியாணி வேறயா? ஓகே. அப்புறம் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65 இருக்கு. ரைத்தா வச்சிருக்கேன். ரைத்தா இருக்கு, எக் இருக்கு, பாயசம் இருக்கு, எக் இருக்கு. ஆமா, எல்லாம் உனக்காண்டி இன்னைக்கு தடபடல் விருந்து வச்சிருக்கேன். ஆமா, இவதான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்களுக்காண்டி தான் இன்னைக்கு நான் ட்ரீட் கொடுக்கேன். எல்லாரும் வாங்க சாப்பிடறதுக்கு. ரொம்ப பிடிக்கும் எங்க ஃப்ரெண்ட். ரொம்ப நாளா கூப்பிட்டு இருந்தாங்க, என்னால வர முடியல. இன்னைக்குதான் எனக்கு கால் ஷீட் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கால் ஷீட் கொடுத்தேன். இன்னைக்கு வந்து நான் சாப்பிடறதுக்கு வந்திருக்கா. இன்னைக்குதான் வந்திருக்கா. டைம் கிடைச்சிருக்கு. 1 வருஷமா ட்ரை பண்ணி இன்னைக்குதான். எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சாய் டிஜினர் குட்டியும் அப்புறம் மை பைசி சேனலும் வச்சிருக்காங்க.
இவங்கதான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது. எனக்கு யூடியூப்பை பத்தி எதுவுமே தெரியாது. இவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படி இனி இல்ல. எந்த அளவுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னா இவங்கள வச்சுதான். எல்லாரும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் ட்ரீட் சாப்பிடறதுக்கு. அப்படி கிடையாது. நான் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அத செஞ்சு காட்டியிருக்காங்க. அது இவங்களுக்கு தான் நான் ட்ரீட் கொடுக்கணும். இவங்களை வர சொல்லிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கு. என் வீட்டுக்கு வார 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 நாள் வார ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துறேன், நீ அதுக்கப்புறம் குடுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் மீட்டிங் நம்ம வீட்ல நம்ம பாப்போம். வாங்க மை ஸ்பைசி ஜார் சேனல்ல பாக்கலாம் நம்ம இன்னொரு வீடியோ. ஓகே, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.